1992 அமெரிக்கால பெரி ஷாக் அண்ட் பீட்டர் நியூஃபில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த இன்னோசன்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட கோர் எந்த தப்பும் பண்ணாம சூழ்நிலையால கைதியாக்கப்பட்டவங்களை வெளியில கொண்டு வர்றது தான். இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட கேஸை சால்வ் பண்ணி தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த இன்னோசன்ஸ் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. 1991 விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்துல பள்ளப்பட்டின்ற ஒரு கிராமத்துல ஒரு திருமணமான பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. போலீசாரோட தொடர் விசாரணைக்கு பின்னால் அது அந்த ஊரை சார்ந்த பாண்டியம்மாள்னு தெரிய வந்திருக்கு. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமியும் அவரோட 2 நண்பர்களும் சேர்ந்து கொலை பண்ணதா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமி தான் தன் மனைவியை கொலை செஞ்சதாகவும் கொலை பண்ண விதத்தை நீதிமன்றத்திலையும் போலீஸ்காரங்கிட்டையும் நடிச்சு காமிச்சாரு. இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த கொஞ்ச நாள்லயே ஒரு பெண் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஆஜராகி நான் தான் பாண்டியம்மாள், என்னதான் கொலை பண்ணிட்டதா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நீதிபதிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கேஸை ரொம்ப பரபரப்பா பார்த்தாங்க. இது சம்பந்தமா பிரபல பத்திரிகையான ஆனந்தவனோட ரைட்டர் தொடர்ந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் வேலுச்சாமியும் அவரோட நண்பர்களும் குற்றவாளிகள் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேஸ்ல வேலுச்சாமி தான் பாண்டியம்மாளை கொலை பண்ணதா போலீஸ்காரங்க அடிச்சு துன்புறுத்தி ஒத்துக்க வச்சதா நீதிமன்ற விசாரணையில தெரிய வந்தது. இந்த மாதிரி உண்மைகள் வெளியே வந்தது சில வழக்குகள்ல மட்டும்தான். சூழ்நிலையால ஜெயிலுக்குள்ள இன்னசென்ட்டா போற ஒரு ஆள் கிரிமினலா வெளியே வராங்க. தப்பு பண்ணாம ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நிர்வாகிகளை தகுந்த ஆதாரங்களோட வெளியில கொண்டு வரதுக்காக ஆரம்பிச்சதுதான்